மக்கா பிரியாணி ஹோட்டல் பப்பாளி இருக்குது. சரி இங்கேயே காலைல டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். சரி வாங்க போய் சாப்பிட்டு போகலாம் மக்களே. ஐசா இங்கே சாப்பிடலாமா? இந்த சைடு ஃபுல்லாகவே மழை தான் இருக்குது போல். இங்கேருந்து நம்ம வாப்பி அப்படிங்கிற ஊருக்கு போகணும். 160 கிலோமீட்டர். அங்கேருந்து சூரத் ஒரு 200 கிலோமீட்டரு. அங்கேருந்து நம்ம அப்புறம் அகமதாபாத் போயிடலாம், குஜராத் தலைநகர். அப்புறம் நம்ம ஒரு 100 கிலோமீட்டரில் வந்து மகாராஷ்டிராலேருந்து நம்ம குஜராத்தை பார்டர் என்று போயிடுவோம். சரி அங்கே மழை வேறு வந்துட்டு இருக்கு. சரி சாப்பிட்டு ஏதாவது பண்ணலாம். ஹோட்டல் இவ்வளோ சின்ன சின்ன ஹோட்டலுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட வந்துச்சு. நம்ம வந்து அகமதாபாத் போகணும். சாப்பாடு வந்துருச்சு. பூரி, சப்ஜி, இட்லி, சாம்பார் சாப்பிட்டு வந்து கிளம்பலாம். சாப்பிட்டோம். ஹோட்டலில் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு சிவன் சூப்பராக இருக்குது பார்க்க. மீன் எவ்வளோலாம் மீன் கட்டிருக்கு. மீன் பாருங்க வாங்க கிளம்புவாங்க இங்கேருந்து. பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துல சாப்பிட்டு வரலாம். அதுலேருந்து இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டோம் வாப்பிங்கிற ஒரு இடத்துக்கு. அங்கேருந்து கிளம்புனதுலேருந்தே ஒரு ஃபுல்லாகவே மழை தான் மக்களே. இப்போ பாருங்கள் மழை எப்படி பெய்யுது. அதான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. கோப்ரோ வேறு நனைஞ்சிச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக அங்கே போகிற எடுக்க முடியாது சொல்லிட்டு வீடியோ எடுக்கல. பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல்கிட்ட வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு போயிட்டுருக்கோம். எப்படி பேசிட்டு ஒன்றுமே பண்ண முடியல மக்களே. சரியான மழை ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டேன். ரொம்ப குளிராக இருக்குது. நீங்கள் எதுவும் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் தான் வெயிட் பண்ணிட்டு கிளம்பலாம் நம்ம இங்கே. பெரிய வந்து சரியான மழை எப்படி போகிறதுன்னு தெரில. இப்போ 7 நேரம் ஆச்சு. உடனே வண்டி ஓடிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ரொம்ப பயணம் மக்களே. மழை விட்ட மாதிரி தெரியுது. சரி இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. கோபுரம் சார்ஜ் பண்ணிட்டேன் இந்த கடையில். வாங்க கிளம்புவோம்.
பைக் ஓட்டுறோம். கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னென்னா, இப்போ தான் பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மகாராஷ்டிரா பார்ட்ரு வந்து முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச அடுத்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஏன் வர்ற வழியில் ஃபுல்லாக நான் இன்னும் வீடியோவே எதுவுமே எடுக்கலை. கோபுரம் ஏன்னா தண்ணியில் போட்டோன்னா வீணாக போயிடும், அதுக்காக தான் எடுக்கலை. காலைல மும்பையிலேருந்து வெளில கிளம்பி ஒரு 75 கிலோமீட்ரு, 75லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா அந்த மகாராஷ்டிரா எண்டு முடிஞ்சு குஜராத் ஸ்டார்ட் ஆகிடும். குஜராத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனோன்னா வரவழியில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு இந்த இடத்துல. சரி, இங்கேயே பைக்கை கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணிட்டு பைக் நிற்கிதுக்கிங்க, மழை அதிகமாக இருக்கா, கொஞ்சம் மழை விட்டோன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே அந்த கோயிலை பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. பூம்பு மாதிரி போகுது, ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இங்கே இந்த கோயிலில். அழகாக இருக்கா, அதான் சரி உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா பைக்கிலேருந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். யாராவது ராஜஸ்தான்லேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கோயில்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ எழுதியிருக்காங்க, இன்னும் அந்த இடத்துல எழுதியிருக்கு, நமக்கு ஒன்றுமே தெரியல. அதுதான் சரி, வாங்க மக்களே போய் பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு சாமிஜி இருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவள்ளூரில் ஒரு ஐயா சாமிஜி இருக்காரு. அப்படியே இங்கே போனோம் அப்படின்னா நிறைய இங்கே புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக என்ன சாமின்னு தெரியல, ஏதோ ஒரு சாமி செய்கிறாங்க. நல்லா இருக்குது இந்த கோயில் பார்க்க. அமைதியாக எப்படி உட்காந்துக்கலாம் நம்ம சாமி கும்பிட்டு. கோயில் எப்படிங்களா எப்படி இருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலேருந்து ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்னா, சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த 4 ஸ்டேட்டு முடிச்சிட்டோம். இப்போ 5வது ஸ்டேட்டில் வெற்றிகரமாக நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். குஜராத் இங்கேருந்து நம்ம அகமதாபாத் போகணும். அகமதாபாத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் காமிக்குது, 400 சம்திங் கிலோமீட்டர் காமிக்குது. அகமதாபாத் போயிட்டு அங்கேருந்து ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ராஜஸ்தான் முடிச்சுட்டு பஞ்சாப், அப்புறம் ஜம்மு காஷ்மீர், அப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்டான லடாக்கில் போய்ட்டு நம்ம ட்ரிப்பை முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாயில் சொல்ல ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நாள் ஒன்றுமே தெரில, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், பைக் பிரச்சனை இதுவரையும். அதுக்கப்புறம் மழை, மேக்ஸிமம் பைக்கில் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் வரல இது வரையும். சந்தோஷமாக முக்கியமான பிரச்சனைனா உடம்பு வலி மக்களே. அப்புறம் நம்ம பட்ஜெட்டில் வரனால நம்ம டென்ட்டு போடுறதுக்கு இடம் பார்ப்போம். அது எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போய்ட்டு நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும். ஏன்னா இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போகணும் அப்படின்னு மட்டும் தான் யோசித்தோம். நம்ம எதுவுமே பிளான்ஸ் என்ன சீசன் எதுவுமே பண்ணல. ஏன்னா எல்லாமே திட்டம் போட்டு வந்தோம் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதான் கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டோம். அங்கேருந்து நம்மளோட இலக்கை அடையணும், அதான் நம்மளோட லட்சியம். அந்த இது போட்டிருக்கோம் வயிற்றுக்கு. நம்ம அண்ணன் ஒரு புதுக்கோட்டையில் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இது போட்டிங்கன்னா பேக் பெயின் வராது அப்படின்னு. அதுக்காக வாங்கினோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது லாங் ட்ரிப் போட்டிங்கன்னா இந்த பெல்ட் வந்து வாங்கிக்கோங்க. மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். புதுக்கோட்டையில் பாவா மெடிக்கலில் கிடைக்குது. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு லாங் ட்ரிப்லாம் போங்க. ஏன்னா இப்போ பிரச்சனை இல்லாட்டி பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கி மாட்டிட்டோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. சரி பாருங்கள், ஏதாவது ஹிந்தி தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கோயில் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான்.
என்னடா ரோட் சைடு வந்து இன்னும் அதிகமாக வீடியோ எடுக்கல, மழை வரதுனால. நெக்ஸ்ட் ஏதாவது போகும்போது மழை இல்லை அப்படின்னா ரோட் சைடு வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள். ரோடு வந்து ஆக்சுவலி மகாராஷ்டிராவில் அந்த சைடு ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கோவாலேருந்து மும்பை வர வரையும் ரோடு சூப்பராக இருந்துச்சு. பட்டு இங்கே மும்பைலேருந்து இந்த சைடு வரும்போது ரோடு வந்து ரொம்ப கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் வலிக்கு வர மாதிரியே ரொம்ப மெதுவாக பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் வண்டியை. இன்னும் ஒரு 5 ஸ்டேட்டு, ஜஸ்ட் 5 ஸ்டேட் இல்லைங்க, 5 ஸ்டேட் இருக்குன்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக். 5வது ஸ்டேட் தான் நம்ம லடாக்கோட டெஸ்டினேஷன். சார் ஜனி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சு முடிஞ்ச அளவு சூரஜ் போகலாம். நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூரஜ் வாங்க போகலாம். சரியாக அந்த மாதிரி டிராஃபிக் ஆயிடுச்சு.
பாருங்க, டூ வீலர் போகிற ரோட ரொம்ப வாடி உண்டு நடுங்குது. இருப்பிட்டு வேறு எத்தனை போகிறாங்க மேலே போகணும் நம்ம. இப்பெல்லாம் கொண்டுறாங்க, கொண்டுருவாங்க. இதெல்லாம் இந்த முஸ்லீம்காரங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்போ வரமாட்டாங்க கல்யாணம் இருக்குன்னா. நீ போக வேண்டாம், ஆஃப் பண்ணிட வேண்டாம். இல்லை இதுக்குள்ளே போகிறதுக்கு கடந்த ஆலையில நம்மளை சாவுறதுக்கு நான் முன்னாடி பாருங்க அண்ணாச்சி இருக்கே வராது. இங்க பாருங்க
ட்ரை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து நல்ல இடத்த பார்த்து டென்ட்டை போட்டுக்கலாம். நாளைக்கு வந்து அகமதாபாத் ரீச் பண்ணிடுவாங்க. நமக்கு 250 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அகமதாபாத்து. ஏன்னா இதுக்கு மேலே இந்த ரோடு ஃபீல் பண்ணுறேன். சரி வாங்க ஏதாவது நம்ம பார்த்துட்டு நிறைய டிராஃபிக். இந்த ரோடு நான் ட்ரைவ் பண்ணி வந்ததுலேயே இந்த 4 ஸ்டேட்டில் ரொம்ப ஒஸ்ட்டான ரோடு அப்படின்னா இந்த குஜராத்தில் இருக்க மும்பைலேருந்து மும்பைலேருந்து சூரத் போகிற ரோடு தான் ரொம்ப ரொம்ப மோசமான ரோடு. இடையில நம்ம போய் பார்க்கலாம். குஜராத்தில் ஒரு ஊருக்கு வந்துட்டோம். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது மக்களே. ஏதாவது சாப்பிட்டு இது படுத்துக்கலாம். ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அந்த ஹைவேலேருந்து கீழே போனோம்னா தமிழ்நாடு டு காஷ்மீர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி சென்னை ஃபாஸ்ட் ஃபுட் கடை சிக்கன்லாம் இருக்குது. சிக்கன் ரைஸ் எல்லாமே இருக்குது. ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம். குஜராத்தில் சிக்கன் ரைஸ், சிக்கன் மஞ்சூரியன் ரைஸ். இந்த அண்ணன் சாப்பாடு எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு காசுலாம் வேணாம், ஃப்ரீயாகவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃப்ரீயாக தேங்க்யூ. என்னடா சிரிக்கிறாங்க? செம்மையாக இருக்குது. சாரி கைஸ், ஹைவேலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருந்துச்சு. பார்க் பக்கத்தில் பைக்கை நிறுத்திட்டு ஆப்போசிட்டில் ஒரு வீடு பார்த்தீங்களா, அந்த வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டோம். இங்கே டென்ட் போட்டு படுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி மழை வந்தாலும் நனையாது. டென்ட் போட்டாச்சு. சூப்பரான ஒரு பிளேஸுக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நல்லபடியாக தூங்கி காலைல ரைடை கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு டெஸ்டினேஷன் அகமதாபாத் போயிட்டு அங்கேருந்து அகமதாபாத் போய் ரீச் ஆகணும். 300 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம். அண்டில் பாய் ஃப்ரம் உங்கள் பயணம் வித் பாண்டியன். இது என்னோடய மெமரிஸ்க்காகவும் உங்களுக்கு புது புது இடங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பயணம் வித் பாண்டியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். பாண்டியன் 176 என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.